நியாயமாயா இது? என்ன நியாயமா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டது என்ன? வேலைதான் பெரிய மனுஷனை பாக்குறாங்க. என்ன இந்த கை தரலாம் நியாயமாயா? வீட்டு உள்ள வந்திய அது மூணா தலை தட்ட. ஐயோ ஐயோ எம்மா சரோஜா தேவி எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறோம். மென்டல் மகாராணி எங்களை போல ஆப்பிரிக்க வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்கும் வச்சிருக்க முடியாம கொடுக்குறோம். அத்தா பயம் முடுங்க பயம் முடுங்க வருகின்ற வைகாசி 17ஆம் தேதி 14ஆம் தேதி என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்திற்கு அருமையான ஒரு ஒப்பந்தம் தந்துள்ள பூங்கல்லமேடு மொத்தமே ஒரு 40 நபர்கள் ஒன்று சேர்ந்து 45 நபர்கள் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலைதேவி நாடகம் ரசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த பூங்கல்லமேடு கிராமத்தைச் சேர்ந்த அந்த நல்ல உள்ளங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். என்னுடைய கலைதேவி நாடகம் ரசிப்பதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலைதேவி நாடகம் பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய பூங்கல்லமேடு கிராம பெரியோர்களுக்கும் அந்த 45 நபர்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். 45 பேர். அந்த 45 பேருக்கும் நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல்லும் 45 பேருக்கு நன்றி. காயில 45 பேருக்கு நன்றி. டிப்பன் காசு 3500 ரூபாய். ஓய்ந்தா ஓய்ந்தா ஓகே போறீங்களா இல்ல சாம்சங்ல சாமா போறீங்களா? அடமானம் போட்டுட்டு ஓகியம் போட்டுட்டு இல்ல இல்ல உதவாங்க இதோ அவரான நல்லா வாங்கி கடுக்கிறீங்க. சொல்லிட்டு செய்யக்கூடாது. ஒரு சிரிப்பு மன்னர் மாமி மாமாக்கு வெக்க வெக்கமா வருது. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு விட்டு மாமா துணிச்சு சொல்லி அன்பு ஒன்று தாங்க காரணம். அன்பு இருந்தா இந்த அகிலத்திலேயே போயிட்டு வாழ்க்கை நடத்தலாம். எல்லை கடல் ஓடி தெரியும் தெரியும் சொல்லுவாங்க. ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு போனாலும் சரி அங்க இருக்கிற சுழலி அவர்களோடு அன்பா பழகினா நம்ம வாழ்க்கை மனைவி அமைவதல்ல இறைவன் தொழிற்க வர அன்பு மரண உடைத்தாய் வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராஜ் உங்கள் இருவருக்கும் இந்த சபைக்கு அமைச்சர் விசக்கொடி வருகிறார். அமைச்சர் வருகிறார்.
தான் எழுப்பு விட்டுக்கிட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு இருக்கிறாங்க. உதவியில கட்டினா திருச்சி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பணம் ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மோனில நல்லா பூரா சீவி அவங்க சூத்துல ஒரு சொருவி நம்ம ஊர் முக்கூட்டுல பெருமை சொல்லிக்கிற போய் மன்னர் வரும்படி சந்திக்கிறது போய் மன்னரே சந்தித்தாய்ப்பா. அதுதான் சந்தவாசம். வாழ்க மக்களே வாழ்க. காரணம் காரணம் இருக்கிறது மக்களே. என்னுடைய மூத்த மகன் முரளி செத்துட்டாங்க. அது அந்த நாடகத்துல மாற்றி என்ன காரணம் நகர்வள சென்று என்னுடைய மகன் மிக நேரமாகி இன்னும் வரவில்லையப்பா. எதுக்காக காத்து தந்தைக்கு பிறகு தலையில் தான் ஆளாட வேண்டும். உண்மைதானே? இந்த நாட்டின் ஒரு பையன் மகனிடம் தேதி குறித்து விட்டுறா வருகின்ற வெள்ளைக்கிழமை அன்றையே யார் தருமையே உன்னுடைய தலைமையில் சிறப்பாக செய்து முடிக்கிறதா அனைவரும் சாப்பிட